ரஜினி கமல் பட ஷூட்டிங் ஸ்பாட் போலவே இருக்குதான் நயன்தாரா நடிக்கும் படப்பிடிப்பு ஏரியா. மேடம் கிளம்பிட்டாங்க, ஃப்ளோருக்குள்ள கார் வந்துருச்சு, கேர் வேன்ல ஏற போறாங்க, மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க, செருப்பை மாட்டுறாங்க, படியில இறங்குறாங்கன்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுக்குறாங்களாம் உதவி இயக்குனர்கள்லாம். இவங்களாவது பரவாயில்ல, அதையும் தாண்டி அழட்டிக்கிறாங்களாம் நயன்தாராவோட உதவியாளர்கள். ஸ்பாட்ல யாராச்சும் சத்தமா தும்முனா கூட, யோ மூக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, மேடத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல அப்படின்னு தும்மனோடைய மூக்கையே பிடிங்கி எறிகிற அளவுக்கு டென்ஷன் ஆறாங்களாம் அவங்க. சுத்தி வேல்வித்தி கொதிச்சா சிவனேன்னு கிடக்கிற ஆன்மா கூட சிலிப்பிக்கிட்டு எழும்ல, அதுதான் நடக்குது நயன்தாராவோட விஷயத்துல. ரீசெண்டா ஒரு விருது விழால இவருக்கு சிறந்த நடிகை விருது வழங்கப்பட்டுச்சு. மேடையில இவருக்கு அந்த விருதை கொடுக்க அழைக்கப்பட்டவர் பிரபல தெலுங்கு நடிகர் ஒருத்தர். அவரும் சந்தோஷமா மேடைக்கு வந்தாரு. ஆனா மயக்க பிடிங்க நயன்தாரா, நான் இந்த விருதை நானும் ரவுடி தான் பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் கையால வாங்க நினைக்கிறேன், அதனால அவரை மேடைக்கு வரவழைச்சு அவருடைய கையால இந்த விருதை கொடுங்க அப்படின்னு கூறினாராம். இதனால முகம் சிரித்து போச்சு அந்த ஹீரோவுக்கு. சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆன பிறகு நயன்தாராவோட நம்பருக்கு மாறி மாறி ஏதோதோ நம்பர்ல இருந்து போன் வந்துட்டு இருக்கான். பேசுறவங்க இந்திய மொழியில இருக்க அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் அர்ச்சனை செய்யறாங்களாம். எல்லாம் அவரது வேலையா தான் இருக்கும் அப்படின்னு இவரே ஒரு முடிவுக்கு வந்தாலும் வெந்த காதுக்கு வெங்கலமா பூச முடியும்.